பத்திய சமையல்ல முதல்ல 3வது நாள் வந்து ஃபஸ்ட்டு ரசம் தான் பண்ணி போடுவா. அதாவது மிளகு ஜீரக ரசம் தான் பண்ணி போடுவா. பருப்பு சேர்க்காம, அதாவது சாதாரண மிளகு ஜீரக ரசம், ரொம்ப காரம் இல்லாமைக்கு அதை பண்ணி ஏதாவது ஒரு காய் பண்ணி முதல்ல பத்தியம் போடுவா. இப்போ அந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. மிளகு ஜீரக ரசம் தேவையான சாமான்கள் இவ பாருங்க. ஒரு 2 வேளைக்கு அவளுக்கு ஆகும் அந்த அளவுக்கு. இதை பாருங்க, சின்னதா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கேன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்ப பாருங்க, இந்த புளியை வந்து மீடியமா வச்சுட்டு இப்படி சுடணும். வெள்ளப்பெத்தாளுக்கு எப்ப எதுக்கு ரசமோ குழம்போ எது பண்ணாலும் இந்த மாதிரி பொடிகளுக்கு போடுறா கூட இந்த மாதிரி சுட வச்சுதான் போடணும். அப்படி சுட வைக்க உங்களுக்கு பயமா இருந்தா அதை எடுத்து இந்த மாதிரி வானலியில போட்டு பெரட்டிக்கோங்க. வெறும் வானலிலேயே இந்த புளியை வந்து போட்டு பிச்சு பிச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே போதும். ஏன்னா அது வந்து சீத்தளம் அப்படின்பா பொதுவா புளியெல்லாம். அதுக்காக தான் இதை வந்து சுடுறது, இந்த மாதிரி வறுக்கிறது. நல்லா பிச்சு பிச்சு போட்டுருவோம். அப்ப நல்லா கரகரகரான்னு இதுவாயிடும். சூட்டுல வறுபட்டுரும் போதும். இந்த வானலி சூட்லயே அது வந்து இதுவாயிடும். ஏன்னா இது வேற ஆல்ரெடி சுட்டுருக்கேன் வேற, அதனால இதே போதும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு துவரம் பருப்பு, சின்னதா ஒரு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பூண்டு பல்லு இவ்வளோ இல்லை, எவ்வளோ தேவையோ 4, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் காரம் மட்டை, அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி. அதை வறுக்கிற சாமானும் தாளிச்சு கொட்ட அந்த கடுகும் வந்து இந்த நெய்ல பண்ண வறுத்துப்போம். தனியா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 மிளகா எடுத்துட்டு இருக்கேன், பெருசா இருந்ததால ஒரு 1/2 மிளகா, அவ்வளவுதான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு மட்டை துளி நெய், இந்த பெருங்காயத்தை கிள்ளி போட்டுப்போம். அடுத்து துவரம் பருப்பு, இது நெய்ல பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த ரசம். மட்டாத மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், தனியா இதுல ஒரு 1/2 மிளகா தான் போட்டிருக்கேன், ரொம்ப காரம் வேண்டாம் பாருங்க. அப்புறம் இதுல பச்சையா இந்த ஜீரகத்தை வச்சுப்போம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ இதே வந்து அரைச்சுட்டு ரசம் பண்ணுவா. அப்படி பூண்டு சேர்க்கிறவா இதுலயே ஒரு 2 பல்லு பூண்டு போதும், ரொம்ப வேண்டாம். வாசனை பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னாக்க பூண்டை வந்து வேக விட்டுடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பல்ல ஃபர்ஸ்ட் டே அந்த பத்தியம் போட ஆரம்பிக்கும் போது அந்த பூண்டை வந்து வேக விட்டுட்டு அதுலயே அந்த புளி ஜலத்தை விட்டுருவா. அப்புறம் இதை அரைச்சு விட்டுருவா. நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 பல்லு பூண்டை வந்து சின்னதா தான் இருக்கு, இதை வந்து அதோட அரைக்க போறேன். அரைக்கும் போது ஒரு ஃபிளேவர் வரும், வேக வச்சா ரொம்ப ஃபிளேவர் வராது. இதை எடுத்துடலாம். அந்த புளியை கரைச்சி நான் வடிகட்டி எடுத்துட்டு இருக்கேன். மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, புளியோண்டு கொத்தமல்லி வாசனைக்கு போடுவோம். அந்த வறுத்த சாமானோடைய கூட 2 இதை போடலாம், கருவேப்பிலை. அந்த வானலிலேயே அதையும் 2 போட்டு அதோட சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை இதுல பச்சையா. மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன், இதை அரைச்சுன்னு வந்து காட்டுறேன். கொஞ்சம் ஜலம் விட்டு கொஞ்சம் குறகுறப்பா தான் இருக்கும், அப்படியே அரைச்சுட்டு வரலாம். இது பாருங்க, புளி ஜலம் நல்லா கொதிச்சுடுத்து, புளி அந்த பச்சை வாசனை போயிடுது. இப்போ அரைச்சது இப்படி இந்த மாதிரி குறகுறப்பா தான் வரும், மட்டை அரைக்கிறதால பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இதை விட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும், தண்ணியை விட்டு விளா வேண்டியதுதான். பாருங்க, ரசம் பொங்க ஆரம்பிச்சுடுத்து, இதை கொதியே வர ஆரம்பிச்சுட்டு இதை இறக்கிடணும். இறக்கிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிடும், நெய்யிலேயே தாளிச்சு கொட்டிடலாம். இதோ நெய் காஞ்சு கொடுத்து இதில் கடுகை தாளிச்சு கொட்டிடும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கமகமான வாசனை அடிக்கு. பொதுவாக டெய்லி நித்தியப்படி நம்மளால வந்து மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால ஒரு அமௌண்ட், ஒரு 10 நாளைக்கு ஆற மாதிரி அந்த மாதிரி அரைச்சு இதை வந்து வறுத்து அரைச்சு வச்சுட்டோம்னா அப்பப்போ அந்த கூட்டு கறிக்கெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் கூடாது. இப்போ பாருங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கு நல்லா இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கலாம். 2க்கு 4 டேபிள் ஸ்பூன் கூட ஜீரகம் போட்டுக்கணும். ஏன்னா மிளகு கூட ரொம்ப காரம். ஏன்னா இந்த 11ஆம் நாள் புண்ணியாதனம் ஆற வரைக்குமே சரி, எல்லாமே காரங்கள்லாம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இந்த வயிறெல்லாம் புண்ணா இருக்கும்னு சொல்லுவா புள்ளப்பத்த உடம்பு, பச்சை உடம்புன்னு சொல்லுவா இல்லையா. அதனால இப்போ பாருங்க, இந்த படப்படான்னு கொஞ்சம் அப்படியே வருது, வாசனை வருது இல்லையா, அந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வரலாம். பற்றிலாம் இந்த மாதிரி நைஸாக நல்லா ஓரளவு இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு நல்ல ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டோம்னா நித்தியப்படி சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புடலங்காய் கறி பண்ணி காட்டலான் இருக்கேன் இன்னைக்கு. கறிக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. பொள்ளங்காவை இந்த மாதிரி நீட்டு பொள்ளங்காய் கிடைச்சா வாங்கிக்கோங்க. சென்னையில இருக்கவாளுக்கு விஸ்மாம்பலம் அயோத்தியா மண்டபம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி எப்ப பார் கிடைக்கிறது இந்த நீட்டு பொள்ளங்காய். நான் நேத்தி ஆக்சுவலா
டி நகர் மார்க்கெட்லயே ஒரே ஒரு கடையில இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க எவ்வளவு இலசா இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரிதான் புள்ள பெத்தாளுக்கு பண்ணி வாங்கி அதுல கூட்டு கறி எல்லாம் பண்ணணும். இது பாருங்க, இதுக்கு வந்து புடலங்காய் ஆச்சா. அடுத்து நம்ம தேங்காய் போட போறதில்ல, இதுல வெங்காயம் போட போறதில்ல. அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் திட்டத்துக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் பயத்தம்பருப்பை. எல்லா கறிக்குமே இதே மாதிரி அவரைக்காய் கறி, வேற எந்த கறிகள் பண்றீங்களோ அவளுக்கு இந்த மாதிரி பருப்பை ஊற வச்சு அந்த கறியோட சேர்த்து பண்ணிடுங்க. அது நல்லா இருக்கும், சாப்பிடும் போது புரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், வாய்க்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். அவளுக்கு காரத்துக்கு இந்த ஆஸ் யூஷுவல் இந்த மிளகு ஜீரகம் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போடணும். பெருங்காயம், 2 கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, தாளிச்சி கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவை. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டியதுதான். இப்ப பாருங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் வானலி காஞ்ச உடனே எண்ணெயை விட்டுப்போம், நல்லெண்ணெய். அப்புறம் கடுகை தாளிச்சிடணும். 4 உளுத்தம்பருப்பு, அரை உளுத்தம்பருப்பே போடுங்க கறிக்கெல்லாம், கூட்டு கறி எல்லாத்துக்குமே. எங்ககிட்ட இல்லை, அதனால இதை நான் போடுறேன். இதை நறுக்கி வச்ச காயை போட்டோம். அப்புறம் இதுல கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாமே போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, இந்த ஊற வச்சு பாருங்க பயத்தம்பருப்பு, அது கூட போட்டுடலாம், வெந்துடும். அப்பதான் சேர்ந்த மாதிரி. உப்பு டேபிள் சால்ட் போட்டுருவோம். அதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். இது வெந்து அப்புறம் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகு ஜீர காரத்தை போட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா சேர்ந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம்னா மூடி போட்டு அது நல்லா வெந்துக்கும். இது வெந்த அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு கடைசி. இப்போ பாருங்க, இந்த கறி வந்து நல்லா வெந்துடுத்தோம். இதில் நான் என்ன பண்ணேன், ஒரு பாதி கறி எடுத்துட்டேன். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தேங்காய் போட்டு அவளை கொடுத்துட்டேன். மீதி இதை காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இதில் மிளகு ஜீரக பொடி நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடி தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. போதும், ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கினோம்னா சரியா இருக்கும். இப்போ அதை அடுப்பை அணைச்சுட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி தான் அவரைக்காய் கறியும் பண்ணணும். என்ன கறி பண்றீங்களோ இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை போடணும், தேங்காய்க்கு பற்றி, அவ்வளோதான். நிறைய தாய்ப்பால் கிடைக்கணும்னா இந்த தாயார் வந்து டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிடிக்கிறவா டெய்லியும் பிடிக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்மெல் பிடிக்காது சிலருக்குலாம், அந்த பூண்டோட ஸ்மெல்லு அப்படி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கொஞ்சம் ஒரு 5-6 பல்ல என்ன பண்ணுவா, பால்ல வேக விட்டு நல்லா மசிச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன், துணியோண்டு நெய், ஒரு ட்ராப் விட்டா போதும். விட்டு அது ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி பால் வேணும்னு சக்கரை யூஸ்வலா குடிப்போம் இல்லையா, அப்ப குடிச்சுக்கலாம். அது ஒண்ணும் தெரியாது. ராத்திரின்றதால நம்ம தூங்க போறோம், டே டைம்னா அந்த பூண்டு வாசனை வருமே அப்படின்னு நினைப்போம். நைட்டுங்கிறதால அது சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிடும் போது நிறைய தாயாருக்கு வந்து பால் ஊறுன்னு சொல்லுவா. இப்ப அதுக்கு தேவையான சாமான் சொல்றேன். இப்ப பாருங்க, அதுக்கு வந்து ஒரு 4 பல்லு, கொஞ்சம் பெரிய பல்லா இருந்தது, அப்படியே வேக விடுவா. நான் கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் நல்லா வெந்துடும்னு. ஒரு 1/2 டம்ளர் பால், பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன். நெய் சும்மா ஒரு ட்ராப் போட்டா போதும். சர்க்கரை 1 ஸ்பூன், அவ்வளோதான். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த பாலை விட்டுட்டு இந்த பூண்டு பல்ல அதில் போட்டுடணும். இது இந்த பூண்டு வந்து இந்த பால்லையே வேகணும், நல்லா நையா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா அந்த கரண்டியாலேயே மசிச்சிடலாம். நம்ம அந்த அளவுக்கு வேகணும். அது சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நிதானமாக அது பாட்டுக்கு வேகும். வேகட்டும், வெந்த அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தெல்லாம் இந்த பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த கரண்டியால நல்லா மசிக்கணும். இன்னும் கூட நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட மிக்சியில கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க வேணும்னா. இப்போ இதில் என்னன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் சொட்டு நெய், அவ்வளோதான். இதை வந்து ஒரு சின்ன கப்பில் போட்டு ஸ்பூனை போட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டியதுதான், பிரசவிச்சவங்கிட்ட. அவள் கொஞ்சம் சூடோடு சாப்பிடக்கூடாது எப்பயுமே, கொஞ்சம் ஆறனதுக்கப்புறம் அப்படியே ஸ்பூனா முழுங்க வேண்டியதுதான் எடுத்து. பூண்டு பால் லேகியம் ரெடி ஆயிடுச்சு, அதுதான்.